அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதி தேர்தல் தொடர்பாக டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்பொழுது டெல்லியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி நடத்தி வரும் ஆலோசனைகள் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். தற்பொழுது இந்த அரவக்குறிச்சி மற்றும் அந்த தஞ்சை இரண்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல்கள் தேதி தான் தற்பொழுது பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் இந்த பணப்பட்டுவாடா நடந்தது, எனவே அதில் தேர்தல் தேதிகள் ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து கட்சியினராலும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கே பணப்புழக்கம் இருந்தது என்று தேர்தல் ஆணையமே ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த தேர்தல் தேதிகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கூட தற்பொழுது இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலானது வருகின்ற ஜூன் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. எனவே அந்த இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் அதற்கு மேல், அதாவது ஜூன் 13ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இரண்டு தொகுதிகளுக்கான உறுப்பினர்கள் மட்டும் வாக்கு அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். இது அவர்களது ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் ஏற்கனவே தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சியானது அமைக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் ஆட்சியானது அமைக்கப்பட்டு சுமூகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலதாமதம் நடத்தப்படுகின்றது என்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு அழுத்தமாகவே கொடுத்து வந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த தேர்தல் தேதியை மாற்றி அமைக்கலாமா என்பது தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதியுடன் தற்பொழுது தமிழக தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். நேற்று பிற்பகல் தலைநகர் டெல்லிக்கு வந்த அவர் மாலை 4 மணியிலிருந்து தொடர் ஆலோசனைகளை அவர் நடத்தி வந்தார். தற்பொழுது காலை 10 மணி அளவில் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பி 10:30 மணி அளவிலிருந்து தற்பொழுது வரை தொடர்ந்து அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த தேர்தல் தேதிகளில் மாற்றி அமைப்பது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஆளுநர் ரோசையா அவர்கள் வழங்கியுள்ள அந்த பரிந்துரையையும் தற்பொழுது விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு கட்சியினரும் தனித்தனியாக வழங்கிய அந்த புகார் மனுக்கள் மற்றும் பரிந்துரை மனுக்கள் குறித்தும் தற்பொழுது விரிவான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. தேவேந்திரன், நிரஞ்சன், உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு தொடர்பாக திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு, அவர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது? நிச்சயமாக, அதாவது நேற்றைய தினமே இந்த தேர்தல் தேதி இறுதியாக இந்த தேதியில்தான் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பான முக்கியமான முடிவினை அறிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். ஆனாலும் கூட நேற்றைய தினம் சமர்ப்பிக்கவில்லை. எனவே இன்றைய தினம் அது சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஜூன் 1க்கு முன்னால் இந்த தேர்தல் தேதிகளானது அறிவிக்கப்பட வேண்டும், அதாவது இறுதி செய்யப்பட வேண்டும் என்று ஆளுநர் ரோசையா அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை எந்த தேதியிலாக இருக்கட்டும், ஆனால் இதுதான் தேதி என்பதை இறுதி முடிவாக கூறுங்கள் என்றுதான் கூறியிருந்தார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கூறியிருந்ததை நாம் கவனித்து பார்த்தோமேயானால் இந்த தேர்தல் தேதிகளில் மாற்றம் என்பது கிடையாது. ஏனென்றால் அந்த கொடுக்கப்பட்ட பணங்கள் குறித்த பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் இல்லாமல் நேர்மையான ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே கருத்து தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்தும் நமக்கு பிரதிபலித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது யாரெல்லாம் பணம் கொடுத்தார்கள், எவ்வளவு பணம் புழக்கங்கள் அங்கு ஏற்பட்டது என்ற விரிவான விசாரணையானது இந்த இரண்டு தொகுதிகளும் நடைபெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் ஜூன் 13க்கு முன்னர் இந்த தேர்தல் தேதியை நடத்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி, பொதுமக்களும் சரி ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநர் ரோசையா வழங்கியுள்ள அந்த பரிந்துரையும் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கூடுதல் சுமையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அவர்கள் கூறியிருக்கின்ற கருத்தும் அந்த மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் இந்த இரண்டு தொகுதிகளுக்குமான தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து அதன் முடிவானது அறிவிக்கப்பட வேண்டும் என்பது. எனவே இந்த ஜூன் 13க்கு முன்னர் இந்த தேர்தல் தேதியை நடத்தலாமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? ஏனென்றால் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றது. தொடர்ந்து அவர்களுக்கு பிரச்சாரத்திற்கான நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், தேதிகள் இறுதி செய்யப்பட வேண்டும். இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் இவை அனைத்தையும் மேற்கொள்ள முடியுமா, உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை தெரிவிக்கலாம் என்பது தொடர்பான இறுதியான ஆலோசனைகள் தான் நடைபெற்று வருகின்றது. இன்னும் இன்றோ அல்லது நாளையோ இது தொடர்பான இறுதி முடிவுகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவேந்திரன்,
நிரஞ்சன், தற்பொழுது தமிழக தேர்தல் ஆணையர் டெல்லியில் முகாமிட்டுள்ளார், ஆலோசனை நடத்தி வருகிறார். டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த 2 தொகுதிகளிலும் தொடர்ந்து தேர்தல் நடப்பதில் சர்ச்சை நிலவி வரக்கூடிய இந்த நிலையை தலைமை தேர்தல் அதிகாரிகள் எப்படியாக பார்க்கிறார்கள் டெல்லி மட்டத்திலிருந்து? தொடர்பாக நாம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் பலரையும் தொடர்பு கொண்டு பேச முடிந்தது. அப்பொழுது அவர்கள் தெரிவித்திருந்தது, தமிழகத்தில் தான் இந்த அளவிற்கு அதிக அளவிலான பணப்புழக்கம் இருந்து வந்தது, பெரும்பாலான தொகுதிகளும் இருந்து வந்தது. ஆனாலும் கூட தேர்தல் ஆணையத்தின் கடுமையான கட்டுப்பாட்டின் காரணமாக பெரிய அளவில் அது கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த 2 தொகுதிகளுக்கும் இந்த மாதிரியான தேர்தல்களை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை நிகழாமல் இருப்பதற்கான இருக்கும். எனவேதான் தேர்தல் ஆணையம் இந்த அளவிற்கு கண்டிப்பான ஒரு விஷயத்தை எடுத்திருக்கின்றார்கள். எந்த தொகுதியானாலும் சரி அது நேர்மையான தேர்தலாக அமைய வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் முக்கியமான குறிக்கோளாக இருந்து வருகின்றது. சில சமயங்களில் சில நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அது கசப்பானதாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட அது மக்கள் அனைவருக்கும் ஒரு சுமூகமான விஷயமாக அமையும் பட்சத்தில் அதனை நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று இந்த மாதிரியான தகவல்கள் தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இந்த தேர்தல் தேதிகள் தான் தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பிரச்சனையாக இருந்து வருகின்றது. மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு ஜூன் 11ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஜனநாயக கடமையாற்ற முடியும். அந்த தொகுதி மக்களுக்கும் தங்களது பிரதிநிதிகள் தங்களது சார்பாக ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கின்றார்கள் என்ற ஒரு மனநிறைவு கிடைக்கும் என்ற விஷயமும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பிரதிபலிப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்திய தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் உடனடியாக தேதியை சற்று முன்கூட்டியே வைக்கலாம். அதாவது 2வது வாரத்தில் ஜூன் முதல் வாரத்தின் இறுதியிலோ அல்லது 2வது வாரத்தின் தொடக்கத்திலோ இந்த தேர்தல்களின் தேதிகளை அறிவித்து தேர்தல்களை நடத்தலாம். ஏனென்றால் 2 தொகுதிகள் தான் என்பதால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளோ சாதக பாதகங்களோ இருக்க போவதில்லை. சுமூகமான முறையில் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே இதனை நடத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு தான் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழக தேர்தல் ஆணையம் தான் இந்த பணப்பட்டுவாடா விவகாரத்தை மிக தீவிரமாக இருந்து வருகின்றார்கள். ஏனென்றால் இந்த தற்போது சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலேயே தமிழகத்தில் தான் அதிக அளவிலான பணப்புழக்கங்கள் இருந்திருக்கின்றது. அதிக அளவிலான பண பட்டுவாடாக்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 580 கோடி ரூபாய் அந்த பணம் எங்கிருந்து வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பெரிய நெருக்குதல்களை கொடுத்து வந்த நிலையில்தான் தமிழக தேர்தல் ஆணையம் இந்த 2 தொகுதிகளிலும் கிளீன் சிட் என்று சொல்லப்படக்கூடிய சுத்தமான எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பின்னர் தான் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றார்கள். எனவே அது சம்பந்தமாகத்தான் தற்பொழுது ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றது. இன்னும் 2 நாட்களில் சம்பந்தமான இறுதியான முடிவு இந்த தேதியில் தான் நடைபெறும் என்பது இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவேந்திரன், நிரஞ்சன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.